யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ கொடுத்து முடிச்சு திரும்பும்போது உங்க கை காலியா இருக்காது, உங்க கை ரொம்ப நிறைஞ்சிருக்கும். அன்புக்கு இந்த குணம் உண்டு. கொடுக்க கொடுக்க வளரக்கூடிய. அது எப்படி இந்த லைஃப் இஸ் வெரி ஷார்ட், அதனால எல்லாத்துலயும் அன்பா இருப்போம், பாசமா இருப்போம், பொறுத்துட்டு போவோம். அந்த சீன்லாம் இங்க கிடையவே கிடையாது. நமக்கு எப்பவுமே கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நீ எதை கொடுக்குறியோ. எல்லாரும் நம்ம லவ் பண்றவங்க நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம லவ் பண்றவங்களுக்கு நாம உண்மையா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை. அட்ராக்ஷன் 1000 பேர் மேல வேணா வரலாம், ஆனா அஃபெக்ஷன் ஒருத்தர் மேலதான் வரும். அவ தான் கடைசி வரைக்கும் துணையா இருப்பா. அப்படி ஒருத்தி அமைஞ்சாதான் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சில சமயம் யாருமே வேணான்னு தோணுது, சில சமயம் யாருமே இல்லையேன்னு தோணுது. இது என்ன வாழ்க்கையோ? பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாதிச்சு. கண்ட இடத்துல நம்ம குப்பையும் கொட்டக்கூடாது, கண்ட இடத்துல நம்ம பிரச்சனைய சேரும் பண்ணக்கூடாதாக்கு. மன அழுத்தத்துக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பேச மறுப்பது, மற்றொன்று கேட்க மறுப்பது. பேசுங்கள் தோழர்கள். நல்லா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும் மிதிக்கிறவங்கள மியூட்லயும் போட்டா வாழ்க்கை கியூட்டா இருக்கு. காசு என்னங்க காசு, இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், சம்பாதிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல எண்ணங்கள், நல்ல மனசு, நல்லது மட்டுமே நினைங்க, உங்களுக்கு கடவுள் காசு கொடுப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒரு சிலை சும்மா சிலை ஆகாதது. அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கர்ப்பகுடியில ஒரு சிலை இருக்கும், ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த சாமி தூங்கும் போது அந்த படிக்கட்டு கேட்டுச்சான், ஏன் என்ன மட்டும் மிதிக்கிறாங்க, உன்னை மட்டும் ஏன் கும்பிடுறாங்கன்னு. அதுக்கு அந்த சிலை சொல்லுச்சா, டே 2 அடி அடிச்சா அந்த சிற்பி நீ படிக்கட்டாயிட்டு, ஆனா நான் இந்த மூக்குக்கு 3000 அடி, கண்ணுக்கு 4000 அடி, உதட்டுக்கு 6000 அடி வாங்கினேன். ஐ திங்க் ஹி இஸ் ரெடி டு டேக் இட் அண்ட் டு ட்ரை. சோகம்ங்கிறது மேகம் மாதிரி, அது சொல்லாமலே போயிடும். பட் சந்தோஷங்கிறது வானம் மாதிரி, அது எப்பவுமே நிலைச்சிருக்கும். சோகத்தை மேகம் மறைச்சிருக்கும். சோ அதை கலைச்சு விட்டு வானத்தை பார்த்து சந்தோஷப்பட கத்துக்கங்க. ஊர்ல பேசுறதெல்லாம் உனக்கு தெரியுமா? அவங்க கிடக்குறாங்கம்மா, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிற? என்னால கூட முடியல. இத பத்திலாம் யோசிக்க நேரம் இல்லம்மா. வேலை வெட்டி இல்லாதவன் தான் அடுத்தவன் முதுவை எட்டி பாப்பான். முதுகுக்கு பின்னாடியே பாத்துட்டு இருந்தோன்னு வை, முன்னாடி போக முடியாது. எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்புறது நம்பிக்கை. எல்லாமே என்னால சரி பண்ணிட முடியும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்றது தன்னம்பிக்கை. சோ உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட சரி என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுப்பாரு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இங்க பாரு, முதல்ல ஏறிற கல்லை விட 2ஆவதா ஏறிற கல்லு தான் தூரமா போய் விழும். ஏன்னா முதல் கல்லுக்கு இலக்கு கிடையாது, ஆனா 2ஆவது கல்லுக்கு முதல் கல்லை தாண்டதான் இலக்கு. திரும்ப எடு, முதல்ல எடுத்ததை விட கண்டிப்பா பெஸ்டா தான் வரும். இங்க பாருப்பா, இந்த உலகத்துல ஒருத்தங்க நம்ம கிட்ட அடறதோ இல்ல கஷ்டத்தை சொல்றதோ நாம அதை தீர்த்து வைப்போங்கிறதுக்காக இல்ல. யாராவது அவங்க கையை பிடிச்சு நான் இருக்கேன், நீ பயப்படாதான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னுதான். உன்னால அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ அது அவங்களுக்கு முக்கியம் இல்ல. ஆனா அவங்களுக்காக நீ அந்த நேரத்துல சொல்றல்ல, நான் இருக்கேங்கிற வார்த்தை, அதுதான் முக்கியம். புரியுதா? சரி, போய் சொல்லு.